பிறப்பு நம்ம ஏன் பறந்துருக்கோம், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன செயல்கள்ல இருந்திருக்கோம், நம்ம வேற என்ன கேட்கணும். அதான் நீங்க தியானம் பண்ணிட்டீங்கன்னா நீங்க கேட்டு பிறந்தீங்களா கேட்காம பிறந்தீங்களான்னு உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க கேட்காமையே பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறீங்க. தியானம் நல்லா முழுமையா பண்ணுங்க, விழிப்படைங்க. அப்ப உங்களுக்கு நிச்சயமா உங்களுக்கே தெரியும் நீங்க தான் கேட்டிருக்கீங்களா இல்ல தானா வந்திருக்கிறோமான்னு. ஆனா இந்த இறைத்தன்மைன்றது ஏன் மனுஷன் கூட மட்டும் கொண்டாந்து வச்சிருக்காங்க? யாரு சொன்ன மனுஷனுக்குன்னு? எல்லாருக்கும் தான் இருக்கு. அதனாலதானே மலையில எல்லாம் போய் உட்காந்தே கிடக்குறோம். இல்ல எல்லா மிருகங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்குல்ல, ஆனா மனிதனுக்கு மட்டும் ஏன் இந்த இறைத்தன்மையோட வாழ்க்கை அந்த முக்தி அடைவதற்கான வழியை கொடுத்துருக்காங்க? இல்ல எல்லா விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே இருக்குப்பா, புரியுதுங்களா? நாம சிங்கத்துக்கு உட்காந்து வகுப்பு எடுக்க முடியாது, புரியுதா? கரடிக்கு உட்காந்து வகுப்பு எடுக்க முடியாது. அதுங்களுக்குன்னு சில காலம் இருக்கு. சில காடுகள் சில மலைகள்ல சில விலங்குகளுக்கெல்லாம் அதுங்களுக்கு கிடைக்க வேண்டிய தன்மைகள்லாம் கிடைக்குது, புரியுதுங்களா? அதுகளும் நினைக்குங்களா இந்த மாதிரி? இல்ல அதுங்களும் நம்மள மாதிரி தான்ப்பா. ஞாயிற்றுக்கிழமையான கறிக்கடையில தான் போய் நிற்கும். அது மானை பார்த்தா வேட்டையாடன்னு தான் எல்லா சிங்கமும் நினைக்கும், புலியும் நினைக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்கான கால சூழல் வரும்போது ஏன் இந்த விலங்கா பிறந்தோம், ஏன் இந்த மானை கொள்றோம்னு அதுக்கும் தெரியும், புரியுதுங்களா? எல்லாருக்குமே தெரியதான் தொடங்கும், சும்மா தெரியாமலாம் இருக்காதுப்பா. அதுக்காக சொல்றேன். எல்லா ஜீவராசிகளுக்கும் மரமா இருக்கிறது கூட நம்ம ஏன் மரமா இருக்கிறோம்னு தெரியும். அதை பத்தி சொல்ல வேண்டிய அந்த கழுகு என்ன தன்மை? கழுகா? அதுதான் நீங்க நானும் எல்லாம். அதுதான் நம்ம எல்லாருமே. அதுதான் நம்ம எல்லாருமே. அதுதான்